friends, this is Maniyandan, founder and CEO of LeTechs. இந்த வீடியோல நாம இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஸோ ஆல்மோஸ்ட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் மட்டும்தான் இருக்கு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2023க்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 2022 ஃபினிஷ் ஆயிருச்சு, 2023 ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இப்போ கரண்ட் டேஸில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அதே போல் பாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்ப்ரெட் வைடனாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணங்கள் எல்லாமே நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை நீங்கள் ஒரு நியூ கமராக இருக்கிறீங்க, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீடியோஸ்க்காக இருந்தாலும் சரி, நியூ கமராக இருக்கிறீங்க அப்படின்னாக்க ஏன் டிசம்பர் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னாக்க மார்க்கெட்டில் மோஸ்ட்லி ஃபினான்சியல் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் வரும், ஃபினான்சியல் செட்டில்மெண்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் லெஸ் லிக்விடிட்டி இருந்தாலும் சரி, அப்நார்மல் லிக்விடிட்டி இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் ஸ்ப்ரெட் வைடன் ஆகும். ஸோ மார்க்கெட் அப்நார்மல் மூவ்மெண்ட்டுக்கான காரணம் ஃபினான்சியல் செட்டில்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை க்ளோஸாக எப்பவும் நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆன் பயங்கர ஃபால் ஆனது. பட் இந்த வீக் நேற்று இன்னைக்கு வந்து பயங்கர ரெக்கவரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த ஃபால் எங்கேருந்து வந்து டவுன் ஆனதோ அதே லெவல் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ காரணம் வந்து நான் சொன்னது போல இது வந்து அந்த ஃபினான்சியல் செட்டில்மெண்ட்ஸ் நடக்கிறதுனால நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் தான். இது வந்து ரியல் ட்ரேடிங் மூமெண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. நான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாமல் சேஃபாக இருந்துட்டு இருக்கேன். அப்போ 2023 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2023லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லீவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் எப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ நான் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்கிறேன், நான் நெக்ஸ்ட் எப்போ வந்து மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னாக்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஏன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 வீக்கும், ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்கும் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குதுன்னா காரணம் மேக்ஸிமம் பேங்க் லீவாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயரில் வந்து அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைம் இந்த ஒரு 4 வீக்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸில் இந்த ஒரு 4 வீக்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷன்ஸ் போகிறதுனாலையோ ஸோ ஒரு டூர்ஸ் போகிறதுனாலையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதாகவும் சரி, அவங்க என்ஜாய் பண்ணுறதும் இந்த பீரியட் தான். ஸோ அதனால ஒரு ரீட்டைல் ட்ரேடரும் இருக்க மாட்டார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லீவ் அப்படிங்கிறதுனால கார்பரேட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுனில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ட்ரேடிங் இருக்காது. அப்போ சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது, ஸோ நம்மள மாதிரி சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வால்யூம்ஸ்னால தான் மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் நடக்குது. ஸோ மார்க்கெட்டில் வால்யூம் சுத்தமாக இல்லாததுனால உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ரொம்ப வைடனாக இருக்குது. ஸோ அப்போ இதே ஸ்டேஜ் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி உங்களுக்கு வந்து லீவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd 4th தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் ஆகும். அப்போ ஜனவரியில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் லிக்விடேஷன் ப்ளஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ப்ரெட் வைடனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அல்ல செகண்ட் வீக்கில் ஒரு அப்நார்மல் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அப்நார்மல் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படின்னீங்கன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ஸில் அதோடைய ஆவரேஜ் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை விட அதிகமான மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை போகிறது சிங்கிள் டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்குமான்னு சொல்கிறத விட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சடன் ரிவர்சல் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ மார்க்கெட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீவில் இருக்கக்கூடியவங்க ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், பேங்க்ஸாக இருக்கலாம், எல்லாருமே எப்போ ரீஎன்டர் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் என்ன அப்படின்னாக்க நான் சொன்னது போல் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் போயிட்டு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும், ஒரு பெரிய லெவலில் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அந்த டைம் தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து உள்ள என்ட்ரான டைமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப். இல்லை நான் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா டைட் ஸ்டாப் லாஸ் கொடுங்க.
அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆக்சுவலாக ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் சஃபர் ஆகக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன் அந்த டைமில் அவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணனேன். இயர் எண்டில் உங்களுக்கு என்ன நடக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு 2022 போலவே உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி இல்லை. சரிங்களா? ஸோ 2023 ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ட்ரெண்டே கூட சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப பேங்குங்களா இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 2022 அவங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் முடிச்சு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், எல்லா விஷயங்களும் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டைம் தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஸோ ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பையாவும் ஆகலாம், செல்லாவும் ஆகலாம். ஸோ ஆவரேஜ் மூவ்மெண்ட்டை விட மோர் தென் வந்து இப்போ யூரோ யூஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பிப்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேவில் ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறவோ இல்லை இறங்கவோ செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அப்போ ஏறவோ இறங்கவோ செய்யுதுன்னா அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகுமான்னு ஆகாது. ஸோ ஒரு மோர் தென் ஒரு 200-300 பிப்ஸ் உங்களுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ போயிட்டு சடன் ரிவர்சல் இருக்கும். ஸோ சடன் ரிவர்சல் இருக்கும். ஸோ அந்த பீரியட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் ஆன பொசிஷன்ஸ். ஸோ அதனால நீங்கள் வந்து ஜனவரி ஒரு செகண்ட் வீக் வரைக்கும் விட்டுட்டு தேர்ட் வீக்ல இருந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்ல என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா நான் சொன்னது போல இந்த மார்க்கெட் ஒரு அப்நார்மல் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த நான் சொன்னது போல மார்க்கெட் ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அப்நார்மல் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்ப மார்க்கெட்ல வந்து கன்சாலிடேட்டடா உங்களுக்கு வந்து பை ஆகிட்டே இருக்கு, ஒரு 2 days ஆகிட்டே இருக்குன்னா மேபி தேர்ட் டே வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு அப்படியே போன வேகத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் இருக்கும். ஸோ இந்த ரிவர்சல் வந்ததுக்கு அப்புறமா செல் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஷன்ல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு, நான் ரிவர்சல் போறேன், கீழே வந்துட்டே இருக்கு, நான் ரிவர்சல் பை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா நான் சொன்னது போல இந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கும். நீங்க வந்து ரிவர்சல் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால ஒரு ட்ரேடரா நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்றது கண்டினியூ பண்றது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான பெஸ்ட் அப்ராப்ரியேட் டைம் என்ன அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி செகண்ட் வீக் மேலே ட்ரேட் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். அல்லது மார்க்கெட் நான் சொன்னது போல ஒரு ஏதோ ஒரு டைரக்ஷன் மார்க்கெட் வந்து பை ஆகுமா செல் ஆகுமாலாம் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் பையோ செல்லோ நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மார்க்கெட் சடன் ரிவர்சல் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராகி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம எப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க டிசம்பர்ல ட்ரேட் பண்ணுங்க. ஸோ டிசம்பர்ல மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா டிசம்பர்ல மட்டும் இல்லை, ஜனவரி ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் சேஃபஸ்ட். ஸோ அப்போ ரீஎன்டர் நம்ம ஆகிறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த கார்பரேட்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் என்டர் ஆகணும். ஏன் அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னாக்க அவங்களுடைய வால்யூம்ஸ் ஹியூஜ் வால்யூம்ஸ், ஒருவேளை அவங்களுடைய டைரக்ஷன் நான் போட்டிருக்கக்கூடிய மார்க்கெட் டைரக்ஷன்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்குதுன்னா மேபி என்னோட அக்கௌண்ட் கூட கொலாப்ஸ் ஆகலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா டிசிப்ளினா ட்ரேட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டே கூட கொலாப்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை சேஃபா இருக்கு அப்படின்னாலும் ஒரு ஹியூஜ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அதுல இருந்தெல்லாம் நீங்க அவாய்ட் ஆகணும், சேஃபா இருக்கணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் நீங்க மார்க்கெட்டுக்குள்ளார போங்க. ஸோ அவங்க உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்ஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இல்லை. அவங்க ட்ரேடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லாங் டைம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஒன்ஸ் மார்க்கெட்டில் வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி வந்து என்டர் ஆயிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு சேஃபாக தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சின்ன சின்ன மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குமோ ஒழிய பெரிய அப்நார்மல் ஃபிளக்சுவேஷன்ஸ் பெரிய லெவலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு வேற என்ன டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை வந்து உங்களுக்கு நான் அதை ரிலேட்டடாக வீடியோஸ் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். Okay friends, okay, thanks for watching this video.